என்னங்க ஆச்சு? குழந்தை எங்க? மோசம் போயிட்டேன் காயத்ரி. என்னங்க சொல்றீங்க? ஸ்னேகா என்னை ஏமாத்திட்டா. என் கண்ணம்மாவை தராம பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டா. குழந்தை எங்கன்னு கேட்டா இன்னும் 10 கோடி கொடு, கொடுக்கலன்னா கண்ணம்மாவை கொண்டுடுவேன்னு மிரட்டுறா காயத்ரி. குழந்தை வேணும்னா இன்னும் ஒரு 10 கோடி கொடுத்தாதான் முடியும். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. நீங்க சொன்னீங்களேன்னுதான் இந்த 10 கோடி விஷயத்தை நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. இப்படி நீங்க இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவா எனக்கு தெரியும் காயத்ரி. ஆனா அதை பத்தி நான் கவலைப்படல. ஸ்னேகா இந்த மாதிரி இன்னொரு 10 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்கிற விஷயத்த நான் முத்தாளி கிட்ட போய் சொல்லிட்டு தான் வரேன். அவங்களும் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பணத்தை கொடுத்தாலும் அவ குழந்தைய கொடுப்பாளான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காயத்ரி. இல்லங்க, செல்லம்மாக்காவுக்கு தெரியாம நீங்க இந்த வேலையில இறங்குனது ரொம்ப தப்புன்னு எனக்கு என்னமோ தோணுது. சிக்கல் பெருசாயிட்டே போறது ஒண்ணுதாங்க மிச்சம். நீங்க என்ன செஞ்சாலும் தப்பாதான் போகுதுங்கிறப்போ எதுவும் பண்ணாம வீட்டோட இருந்தீங்கனாலே அது பெரிய உதவியா இருக்குங்க. நிரந்தரமா பிரிஞ்சு போற நேரத்திலேயாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு போலான்னு நினைச்சேன். நீ சொல்ற மாதிரிதான் இருக்கு. என்ன ஜென்மண்டி நானு. ஹலோ, நான் முத்தாழிக்கு அம்மா பேசுறேன். சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? இன்னும் சாகல. மொத்தமா சாகடிக்கத்தான் நீ இருக்கிறியே. அத்தை என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? உன் பணத்தாசுக்கு ஒரு அளவே இல்லையான்னு கேட்க தான் போன் பண்ணேன். உங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும் தான் என் பொண்ணை நிம்மதியா வாழ விடல. அவர்தான் போய் சேர்ந்துட்டாரு. இனிமேலாவது அவளை நிம்மதியா விடுங்களேன். கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணு நிம்மதியை கெடுத்து அவ மனசை கெடுத்து பைத்திய மாதிரி உங்க ஒவ்வொருத்தரு பின்னாடியும் கொஞ்ச நாள் அலைய விடுறீங்களே, இது எந்த விதத்திலடியே நியாயம்? மன்னிச்சிடுங்க அத்தை, நீங்க வயசுல பெரியவங்க. இதெல்லாம் ஏன் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா எனக்கும் உங்க பொண்ணோட சொத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. இது அன்னைக்கே நல்லா தெரியும். என்னைக்கு அண்ணன் எழுதி கொடுத்த பத்திரத்தை அவங்க பேருக்கு நான் மாத்தி கொடுத்தேனோ அந்த நிமிஷத்துல இருந்து அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அடச்சி வாய மூடு. இதையெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? வெக்கமா இல்ல உனக்கு? பெத்த குழந்தைய வச்சு காசு சம்பாதிக்கிறியே, பொம்பளையாடி நீ? அத்தை ப்ளீஸ், இதுதான் உங்க மரியாதையோட எல்லை. இதுக்கு மேல நீங்க பேசுனீங்கன்னா அப்புறம் நான் வேற மாதிரியா பேச வேண்டியது வரும். என்னடே பேசுவே? பாருங்க, நீங்க வயசுல பெரியவங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ கோவத்துல என்ன பேசுனீங்கன்னா பொறுமையா கேட்டுக்கிட்டு பதில் சொல்லுவேன். ஆனா என் பொண்ணை சம்மந்தப்படுத்தி தப்பா ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. நான் சொல்லிட்டேன். என்ன நல்லா இருக்காது? அப்படி என்னங்க நான் தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணல? எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சியா? 10 கோடியை முதல்ல வாங்கிட்டு அது பத்தாதுன்னு இப்போ இன்னொரு 10 கோடி ரூபாய் பணத்தை கேட்டு உன் புருஷன் அனுப்பி வைக்கல? ஏண்டி போய் சொல்ற? என்ன சொல்றீங்க? பின்ன என்ன? அந்த வடமலை என் பொண்ணுகிட்ட வந்து 10 கோடி பத்தாது, இன்னொரு 10 கோடி ஸ்னேகா கேக்குறான்னு என் பொண்ணுகிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன பதிலையே காணும்? வாயடிச்சு போயிட்டியா? ஆனா கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்ற செல்லம்மா, இதோட நிறுத்துடு. இதுக்கு மேல என் பொண்ணு சொத்தை கொள்ளையடிச்சு அவளை ஓட்டாண்டி ஆக்கி விட்டுருன்னு நினைச்ச வேண்டாம், விட்டுடு. அதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது.